ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ராகன் சிக்கன் தான் செய்ய போகிறோம். வாங்க இது எப்படி செய்கிறதுன்ட்டு பார்க்கலாம். இதுக்கு நான் சிக்கனை நல்லா நீட்டாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதில் இப்போ ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அடுத்தது இதில் 2 ஸ்பூன் மிளகுத்தூள் அதையும் சேர்த்துடலாம். அடுத்தது இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் மைதா மாவு இதையும் சேர்த்துட்டு இதில் 1 ஸ்பூன் சோயா சாஸ், அடுத்தது 1 ஸ்பூன் வினிகர், இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இதையும் சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்படியே ஊற விட்டுருங்க. இப்போ அரை மணி நேரத்துக்கு அடுத்தது நம்ம எண்ணெயை நல்லா காய வச்சுக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒவ்வொரு சிக்கனையாக எடுத்து பொரித்து எடுத்துக்கலாம். இப்படி ஒவ்வொன்றத்தையாக எண்ணெயில் விட்டு நல்லா கோல்டன் ப்ரௌன் வர வரைக்கும் இது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா ஓரளவுக்கு கலர் மாறி வந்துடுச்சு. இப்போ இதெல்லாத்தையும் எடுத்துடலாம். இப்போ நம்மளுடைய சிக்கன் எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது ஒரு கடாயை வச்சுக்கலாம். இதில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா இதில் நான் பொடியாக நறுக்கின பூண்டு, பொடியாக நறுக்கின இஞ்சி இது ரெண்டுத்தையுமே சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. அந்த ஃப்ளேவர் நல்லா வரணும். அது வரைக்கும் இதை நல்லா வதக்கிட்டு கூடவே 2 காஞ்ச மிளகாவையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கி விட்டுடுங்க. அடுத்தது இதில் நான் வெங்காயத்தையும் குடமிளகாவையும் போட்டுக்கிறேன். போட்டு இதே நல்லா வதக்கி விட்டுருங்க. இது ரொம்ப வதங்கணுன்றது கிடையாது, ஓரளவுக்கு வதங்கினாலே போதும். இப்போது நம்ம வதங்கிடுச்சு. இதில் கொஞ்சம் தண்ணியை விட்டுக்கலாம். ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி விட்டுடலாம். இப்போ இதில் நான் 2 ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ சாஸ் போட்டுக்கிறேன். அடுத்தது இதில் சோயா அது 1 ஸ்பூன் போட்டுக்கிறேன். அடுத்தது மிளகாய்த்தூள் காரத்துக்காக அதையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்காக வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற சிக்கன் எல்லாத்தையுமே இதில் போட்டு நல்லா எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கலந்து விட்டுட்டிங்க அப்படின்னா நமக்கு சூப்பரான ஒரு ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடும். இதுக்கு மேலே கொஞ்சம் வெள்ளை கலர் எல்லையும் கொஞ்சம் ஸ்ப்ரிங் ஆனியனையும் நீங்கள் போட்டுட்டிங்கன்னா சூப்பரான ட்ராகன் சிக்கன் ரெடி ஆகிடும். ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.